ஹலோ கைஸ், இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இங்கிலாந்து அணி டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அணி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பிளேயிங் லெவன் ஆனாங்களோ அதே பிளேயிங் லெவன் தான் ஆட போகிறாங்க. பட் இந்தியா அணி வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கு. அது என்னென்னன்றதை பார்ப்போம். பும்ராவை நம்ம எதிர்பார்த்த முறையை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ட்ராப் பண்ணலாங்க, ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டெஸ்ட் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டெஸ்ட்டில் வருவாப்பில். ஓகே, செகண்ட் டெஸ்ட் பும்ராக்கு பதிலாக யார்? ஆகாஷ் தீபா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்சனுக்கு பதிலாக இன்னொரு தமிழ்நாட்டு பிளேயர் வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சர்து தாக்கருக்கு பதிலாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கருண் நாயர் வந்து நம்பர் 6 பொசிஷனில் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஆனார். இப்போ அவருக்கு வந்து நம்பர் 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அவரோட பெஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து செம்மையான ரன் அடிப்பார்ன்ற நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சாய் சுதர்சன் ட்ராப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதுதான் கருண் நாயருக்கு அவர் லாஸ்ட் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் லாஸ்ட் வாய்ப்பு. இந்த மேட்ச் அடிக்கலனா ஸ்ட்ரைட்டாகவே தேர்ட் டெஸ்ட்டில் வந்து சாய் சுதர்சன் உள்ளே வந்துடுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, பும்ரா இல்லாமல் இந்தியா அணி வந்து இங்கிலாண்டை அடிச்சிட முடியுமா அப்படி எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எட்ஜ்பாஸ்டனில் வந்து இது வரைக்கும் இந்தியா அணி வந்து வரலாறே சொல்லுது என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் கூட இந்தியா அணி அங்கே ஜெயிச்சது கிடையாது. அதனால் பும்ரா இல்லாமல் ஒரு புது யங் டீம் இந்தியா இங்கிலாண்டை அடிக்க முடியுமா, முதல் முறையாக அடித்து வரலாறு படைக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே சந்தேகத்தோடு கேட்டுட்ருக்காங்க. அந்த சந்தேகமே வேணாங்க. எனக்கு என்னமோ இந்தியா அணி எட்ஜ்பாஸ்டனில் ஒரு வெற்றி காணப்போகுது சுப்மன் கில் கேப்டன்சிலன்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுவும் சும்மா இல்லைங்க, செம்மையான ஒரு வெற்றி காணப்போகுது எனக்கு என்னமோ தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்தியா ஜெயிக்குதா இல்லையான்னு. எனக்கு என்னமோ செகண்ட் டெஸ்ட்டை இந்தியா அணி வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நீங்கள் சொல்லுங்கள், செகண்ட் டெஸ்ட் யார் ஜெயிக்க போகிறா, இங்கிலாண்டா இந்தியாவான்றது நீங்கள் சொல்லுங்கள்.